கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1 மந்த் தான் வந்தேன், லேட்டாக தான் சேர்ந்தேன். ஆனால் எல்லாமே நான் எது டவுட் கேட்கணும், எனக்கு வந்து 40% பார்வை குறைபாடு இருக்கு. போர்டில் எது எழுதி போட்டாலும் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. என் ஃப்ரெண்டு மகா அவளும் இதை சேர்ந்துருக்கா, அவளை பார்த்து தான் நான் எழுதுவேன். ஆனால் வினோதினி அக்கா வந்து நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு பார்வை குறைபாடு. அவங்க சரிடா நீ எதுனாலும் என்கிட்ட கேட்கோ, ஃப்ரெண்டை பார்த்து எழுதிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரில் நான் எக்ஸல் வழி பண்ணிட்டு இருக்கேன். 1 மந்த் தான் வந்தேன். டைலரிங்கில் எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறேன், இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். டைலரிங் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப மிஷினில் தையல்லாம் வராது, பாபின் சுத்த தெரியாது. இப்போ தான் இங்கே வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். வீட்டில் ஓர் அடிப்பேன், ஆனால் சித்தி வீட்டில் வந்து டைலரிங் மிஷின் இருக்கு. அவங்க வீட்டில் போய் ஓர் அடிக்கிறதுனால ஏன் அடுத்த வீட்டுக்கு போகணும், நம்ம வீட்டிலே நம்ம பொண்ணு கற்றுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அம்மா அனுப்பி விட்டாங்க. இங்கே வந்து திவ்யாவுக்கு வந்து கர்ச்சீஃபு, தலைவாணி வகை, ப்ளவுஸு, சுடி இது எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் செம்மையாக இப்போ தைச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நானும் மிஷின் வாங்கி லீவில் இருக்கும்போது கஸ்டமர்ஸுக்கும் தைக்கணும், அதுதான் ட்ரைனிங்கு. எனக்கு டைலரிங் ரொம்ப பிடிக்கும், கம்ப்யூட்டரும் ரொம்ப பிடிக்கும். 2 அக்காவுமே வந்துட்டு என்னை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி அவங்களோட புள்ள மாதிரியே பார்த்துக்கோங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜாலியாக வந்த 1 மந்த்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். வீட்டில் இருக்கிறது எனக்கு மூவி பார்க்க பிடிக்கும், ஆனால் வீட்டில் மூவி பார்த்தா திட்டுவாங்க. வீட்டில் இருந்தால் அப்பா அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ வந்து ரொம்ப நிறையா கற்றுக்கிட்டேன். எங்கள் சித்தியை விட நான் ப்ளவுஸ் நல்லா தைக்கிறதுனால எங்கள் அம்மா எனக்கு வந்து பாரு உன்னோட